ஒரு அழகான கிராமத்துல பெரிய ஆலமரம் ஒன்று இருந்துச்சு. அந்த மரத்தோட கிளைகள்ல 2 குருவி குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அதுல ஒரு குடும்பம் சின்ன குருவி மற்றும் அதோட துணை. இவங்க எப்பவுமே சேர்ந்து தான் வேலை செய்வாங்க. நாளைக்கு வேண்டியதை முன்னாடியே யோசிச்சு தயார் செஞ்சு வச்சிருவாங்க. மற்றொரு குடும்பம் ராஜா குருவி குடும்பம். இவங்களுக்கு கொஞ்சம் பெருமை அதிகம். நமக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற நம்பிக்கையில இருந்தாங்க. மழைக்காலம் வரப்போறத உணர்ந்த சின்ன குருவி குடும்பம் தங்களோட கூட்டை பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தினமும் சின்ன சின்ன குச்சிகளை சேகரிச்சு தங்களோட கூட்டை வலுவா கட்டுனாங்க. உணவும் சேமிச்சுட்டு வந்தாங்க. இப்போவே தயார் செஞ்சாதான் பின்னாடி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்ற எண்ணம் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஆனா அதே நேரத்துல ராஜா குருவி குடும்பம் ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துச்சு. சூரியன் பிரகாசமா தான் இருக்கு, வானமும் தெளிவா தான் இருக்குது, அதனால நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு நினைச்சாங்க. நம்ம தான் இந்த மரத்துல உறுதியானவங்க அப்படிங்கிற அகம்பாவம் அவங்க கிட்ட இருந்துச்சு. நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் இரவு திடீர்னு வானம் கருமையா மாறுச்சு. பெரிய புயல் ஆரம்பிச்சது. காற்று பலமா வீசுச்சு. மழை கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. காத்துல மரக்கிளைகளும் கூடுகளும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சின்ன குருவி குடும்பத்தோட கூடு மட்டும் வலுவா இருந்துச்சு. அவங்க முன்னாடியே பலப்படுத்தியதுனால அது உடையல. அவங்க ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. அதே நேரத்துல ராஜா குருவி குடும்பத்தோட கூடு ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. புயலோட பலத்தை கையாள முடியாம அது சில நிமிஷத்திலேயே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. புயல் நின்ன பிறகு அவங்க மழையில நனைஞ்சு நடுங்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் அவங்களுக்கு அவங்களோட தவறு புரிஞ்சுது. முன்னாடியே யோசிச்சு தயார் செய்யாததற்கான விளைவு தான் அது அப்படின்னு. அதே நேரத்துல சின்ன குருவி குடும்பம் அவங்கள பார்த்து கோவப்படாம கேலியும் செய்யாம உதவ முன் வந்தாங்க. அவங்கள தங்களோட கூட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உணவையும் பகிர்ந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க புது கூட்டை கட்டவும் உதவி செஞ்சாங்க. அந்த நாள்ல இருந்து தான் ராஜா குருவி குடும்பம் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டாங்க. அகம்பாவம் ஒருபோதும் பாதுகாப்பை கொடுக்காது, ஒற்றுமையும் முன் தயாரிப்பும் மட்டும்தான் வாழ்க்கையை பாதுகாக்கும் அப்படிங்கிறத. நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நினைச்சா பல நேரத்துல தாமதமாயிடும். இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கே செஞ்சாதான் நிம்மதி கிடைக்கும். ஒற்றுமை, முன் யோசனை மற்றும் உழைப்பு இது இருந்தாதான் சந்தோஷமான வாழ்க்கை. இதுதான் இந்த 2 குருவி குடும்பங்களின் கதை.